ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு, அரை கப் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். இதோட அரை கப் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர் அதாவது மாங்காய் தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணி நல்லா கிளறிக்கணும். பானிபூரிக்கான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பானி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் கொத்தமல்லி, அரை கப் புதினா, 4 பச்சை மிளகா, அரை இன்ச் இஞ்சி, 1/4 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்து 2 கப் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்ட பானியில் 1 சிட்டிகை பெருங்காயம், 1 சிட்டிகை கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் 3 கப் அளவு ஐஸ் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஐஸ் கரையட்டும், அதுக்குள்ளே நம்ம பானிபூரிக்கு தேவையான ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிடலாம். எலுமிச்சம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதிலிருந்து புளி கரைச்சலை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதோட 6 பேரிச்சம்பழம், 1/4 கப் வெல்லம், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. பேரிச்சம்பழம் நல்லா வெந்த பிறகு அடுப்புல இருந்து இதை இறக்கி ஆற விட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரி எல்லாம் இப்படி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உடஞ்சிருக்கிற பூரியை நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கிழங்கு மசாலாவை பூரியில் வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலாக்கு மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்வீட் சட்னி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே மிக்சர் கொஞ்சம் வச்சு பானையில் முக்கி சாப்பிட வேண்டியதுதான்.